தீபாவளிக்கு வழங்கப்படும் உணவுக் கூடைகள் குறித்து மஇகா துணைத் தலைவர் சரவணன் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பது தமக்கு மிகுந்த ஆச்சரியமாக உள்ளது என்று தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் ரமணன் தெரிவித்துள்ளார். மித்ரா நிதியின் மூலமாக இந்தியர்களுக்கு உணவுப் பொருட்கள் அடங்கிய கூடைகள் வழங்கியதை தாம் மறுக்கவில்லை என்றும், மித்ராவின் 0.8 நிதி மட்டுமே உணவுப் பொருட்கள் அடங்கிய கூடைகள் வழங்க பயன்படுத்தப்பட்டதாகவும் ரமணன் கூறினார். இந்த உணவுக் கூடை திட்டம் வழங்குவது இந்தியர்களுக்கு பயனளிக்காது என சரவணன் கூறுகிறார். ஆனால் அவர் அமைச்சராக இருந்தபோது இதே மித்ராவின் நிதியை பயன்படுத்தியதை ரமணன் சுட்டிக்காட்டினார். அப்போது பயன்படுத்தப்பட்ட மித்ரா நிதியை விடவும் தற்போது மிகவும் குறைவான நிதியை மட்டுமே உணவுக் கூடைகளுக்காக பயன்படுத்தி இருப்பதாக ரமணன் தெரிவித்தார். மித்ரா திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றவர்கள் B40 தரப்பை சேர்ந்தவர்கள் என்பதை மறுக்க முடியாது என்றும், முறையான ஆய்வுக்கு பின்னரே இந்த தீபாவளி உணவுக் கூடைகள் வறுமையில் இருக்கும் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் துணை அமைச்சர் ரமணன் உறுதி அளித்தார். Walaupun berkali-kali kita sudah jawab isu ini, tetapi dibangkitkan semula. Saya jelaskan di sini, kerajaan dulu telah pada tahun 2024 membelanjakan sebanyak 6 juta untuk bakul makanan. Tahun 2021, 14 juta untuk bakul makanan. Tahun 2022, sebanyak 4.6 juta untuk bakul makanan. Oleh itu, saya hairan apabila Yang Berhormat Tapah memaklumkan bahawa Mitra adalah agensi untuk membangunkan modal insan dan bukan agensi beri bakul makanan. Tetapi beliau pada masa itu menjadi Menteri Kabinet. மித்ரா மட்டுமே இந்தியர்களின் நலனை பாதுகாக்கும் ஒரே தளமாக இருக்கிறது என்பதை ரமணன் நாடாளுமன்றத்தில் மறுத்தார். மடானி அரசாங்கத்தில் உள்ள அனைத்து அமைச்சுகளுக்கும் இந்தியர்களை பாதுகாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் நினைவூட்டினார். குறிப்பாக தமது அமைச்சின் மூலமாகவும் இந்தியர்களுக்கான சிறப்பு திட்டங்களை தாம் உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். மனிதவள அமைச்சின் பெர்காசா திட்டம், கல்வி அமைச்சின் தமிழ் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம், வீட்டு வசதி உள்ளாட்சி அமைச்சின் கோயில்கள் பராமரிப்புக்கு 50 மில்லியன் நிதி ஒதுக்கீடு, ஒற்றுமை அமைச்சின் தர்மா மடானிக்கு 20 மில்லியன் ரிங்கிட் என மக்கள் நல திட்டங்கள் கொண்டிருக்கும் அனைத்து அமைச்சிலும் இந்தியர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் இருப்பதை ரமணன் சுட்டிக்காட்டி பேசினார். எனவே புதிய குழப்பத்தை உருவாக்காமல் இருங்கள் என்று ரமணன் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.